சென்னையில் கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வள்ளுவருக்கு பொருந்தாத சாயம் பூசி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விழாவில் முதல்வர் வெளியிட்ட நூலை ப. சிதம்பரம் பெற்றுக் கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், ஆரியத்தில் சொந்தம் என்று சொல்ல ஆளில்லாததால் திருவள்ளுவரை காவி பூசி தன் பக்கம் இழுக்க பார்ப்பதாக இலைமறை காயாக பேசினார். நான் இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உரைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவிப்பேரரசு அவர்கள். 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி ஆகணும். சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவி அழிச்சு திருட பார்க்குறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டையில் இருந்து தொடங்குகிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் கடந்த ஜூன் 7ஆம் தேதி EPS தொடங்கினார். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக வரும் 24ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8 வரை விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.